முதல்ல உங்களை பற்றி சொல்கிறேன். மாசா கெத்தா இங்கே வந்திருக்க திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழக பொதுச் செயலாளர், நம்முடைய மூத்த அமைச்சர், என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, கழக இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டப்பேரவையின் துணைத் தலைவர் கு பிச்சாண்டி அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் பெரியசாமி அவர்களே, முனைவர் பொன்முடி அவர்களே, ராசா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, சாமிநாதன் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் பிரபு கஜேந்திரன் அவர்களே, ஜோயல் அவர்களே, இன்பா ரகு அவர்களே, இளையராஜா அவர்களே, அப்துல் மாலிக் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, பிரதீப் ராஜா அவர்களே, ஆனந்த்குமார் அவர்களே, இளைஞரணியின் மாவட்ட அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வடக்கு மண்டல இளைஞரணியின் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வேலுகிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டா அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வேலுவர்களுக்கு என்னதான் இளைஞரணியின் தம்பி உதயநிதி நன்றி சொல்லியிருந்தாலும், தலைமை கழகத்தின் சார்பில் தலைவர் என்கிற முறையில் நானும் நன்றி கூற விரும்புகிறேன். எதிரில் இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது ஒரு 50 ஆண்டுகள் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போன மாதிரி எனக்கு இருக்கு. உங்களை மாதிரி இளைஞனா கிராமமா தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி இந்த இளைஞரணியை வளர்த்தெடுக்க நான் பயணம் செய்த அவைகளெல்லாம் எண்ணி பார்க்கிறேன். அதுதான் இப்பொழுது எனக்கு ஞாபகங்களாக வந்து கொண்டிருக்கிறது.
எத்தனை ஞாபகங்கள். இரவு பகல் பார்க்காம, தூக்கம் இல்லாம கிராமங்கள் தோறும் கொடியேற்றம், திண்ணை பிரச்சாரம், நாடகம், பொதுக்கூட்டம் என கழக நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம். அப்படி உழைச்சி வளர்த்த திராவிட முன்னேற்றக் கழகம் 75 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட கழகத்திற்கு புது ரத்தமாக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது புது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இப்போ இந்த மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினப்போ அவருக்கு வயசு 40. தலைவர் கலைஞருக்கு 25 வயசு தான். பேராசிரியர், நாவலர்னு பலரும் அவங்களோட இருந்தவங்க அத்தனை பேருக்கு 20கள் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி ஃபயராக இருந்தாங்க என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1941 தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதனுடைய 1ஆம் ஆண்டு நிறைவுக்கு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்துப்பா வந்துச்சு. அந்த வாழ்த்துப்பால புரட்சி கவிஞர் எழுதின வரிகள் தான், கிளம்பிற்றுக்கான் தமிழச்சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை. இந்த லைனை கேட்கும் போதே அந்த இளைஞர்கள் எப்படி ஃபயராக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும். அந்த ஃபயர் பிராண்ட் தான் நம்ம திமுக. இது எதெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பின்னுக்கு இழுக்குமோ, எது எதெல்லாம் தமிழ்நாட்டை இருட்டுக்குள்ள தள்ளுமோ, அது எல்லாத்தையும் தோற்கடிச்ச புது வரலாறு படைச்சோம். சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இங்க எதையும் பண்ணிடல. தெரு தெருவா, வீடு வீடா போய் பேசி, டீ கடையும் சலூனுமே அரசியல் மேடைகளாக மாற்றி மக்களை எஜுகேட் பண்ணோம். உலக வரலாற்றை எல்லாம் சொல்லி நாம் ஏன் இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்கோம்னு எடுத்து சொல்லி மக்களுக்குள்ள நல்ல மாற்றத்துக்கான விதைய சிந்தனையா விதைச்சாங்க. அண்ணா பேசுறார், கலைஞர் பேசுறார், நாவலர் பேசுறார், பேராசிரியர் பேசுறாருன்னு சொன்னா மக்களும் குடும்பம் குடும்பமாக வந்து அவங்க பேச கேட்பாங்க. அவங்க பேச்சில் சொன்னதையெல்லாம் மக்கள் அவங்க அவங்க ஊர்ல எடுத்துக்கிட்டு போய் சொல்லுவாங்க. திராவிட உணர்வை அப்படியெல்லாம் வளர்த்தாங்க. தமிழை நசுக்க வந்த இந்தி ஆதிக்கத்தை விரட்டினாங்க. அதனாலதான் தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு கவலைப்பட்ட காலத்தை மாற்றி இப்போ திரும்பி பாருங்க தமிழ்நாட்டை என்று சொல்லுகிற காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அவங்க ஜெனரேஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததும் அவங்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் கொள்கை உணர்வையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் சிந்தித்து எண்ணி உருவாக்குனதுதான் இந்த இளைஞரணி. 1980 ஜூலை 20 மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் இளைஞரணியை தொடங்கினோம். அந்த கூட்டத்தில் பேசின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்,
சோதனைகள், வேதனைகள், தோல்விகள், அடக்குமுறைகள், சிறைச்சாலைகள், சித்திரவதைகள் எல்லாம் படைகூட்டி வந்தாலும் இந்த கழகம் அசைந்து விடாமல், தொலைந்து விடாமல், மறைந்து விடாமல் ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அடித்தளம் நம்முடைய அமைப்பு முறை. அதோட நம்முடைய லட்சிய பயணம் சேர்ந்து தொடரும்னு முழங்கினார். இளைஞரணிய அறிவிச்சிட்டோம்னு சும்மா இருந்துடல. இதுக்கான கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு முதல்ல ஐவர் குழுவை ஏற்படுத்தினார். அதற்கடுத்து 7 பேர் கொண்ட குழுவை தலைமை கழகம் நியமித்தது. அந்த குழுவிலே நான் ஒருவன். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா, வாலாஜா ஹசேன், பரிதி இளம்பழுதி, தாரைமணியன், ஜெயம் ஜூலியஸ், பஞ்சவர்ணம் ஆகியோரெல்லாம் இருந்தோம். நாங்களெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக போனோம். இளைஞர்களை சந்திச்சோம். கழகத்தோட கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொன்னோம். தந்தை பெரியார் மன்றம், அறிஞர் அண்ணா மன்றம், சிட்டிபாபு மன்றம், எம்ஆர் ராதா மன்றம், சத்தியவாணி முத்து மன்றம், கலைஞர் படிப்பகம், அஞ்சுகம் படிப்பகம், டாக்டர் நடேசனார் படிப்பகம், TM நாயர் வாசகர் வட்டம், சர்பிட்டி தியாகராயர் வாசகர் வட்டம்னு ஊர் ஊராக சென்று மன்றங்களை அமைச்சோம். கொள்கைகளை கூறுபடுத்தியது மட்டும் இல்ல, மக்களையும் சந்திச்சு கழகத்தை வளர்த்தோம். இந்த பயணத்தில் நாங்க சந்திக்காத சோதனைகளே இல்லை, துன்பங்களே இல்லை, துரோகங்களே இல்லை. அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்க வளர்த்த இளைஞரணி. இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம். அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள்